அதாவது மற்றவங்க சொல்கிற வேலையை வந்து நம்ம அன்போடு சொன்னால் நம்ம கேட்போம். அப்படிதானே? அப்பா, அம்மா, அப்புறம் சகோதரர், அண்ணன் இவங்களாம் அன்போடு சொல்லும்போது அந்த வேலையை செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் நம்ம ஒரு அளவு தான் செய்வோம். அன்போடு சொல்கிற வேலை வந்து மென்மையானதாக தான் இருக்கும். ரொம்ப கடினமாலாம் நம்மளை வந்து வேலை வாங்க முடியாது. ஒரு அப்பாவாக இருந்தாலும் சரி, அடப்போப்பா என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடும். அப்போ இந்த கடினமான வேலையை வாங்குறாங்களே, நம்மளால் செய்யவே முடியாத வேலையை வாங்குறதுக்கு நமக்கு அன்புலாம் வேலைக்கு ஆகாது. அதுக்கு தான் அச்சுறுத்தல் தேவைப்படுது. இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு கட்டிடத்தை கட்டணும். ஒரு அம்மா சொல்லி ஒரு பையன் கட்டுவானா? எனக்கு ஒரு மிகப்பெரிய கட்டிடத்தை கட்டு. அல்லது அப்பாவுக்கு பயந்து போய் அவன் கட்டுவானா? அப்பா அம்மாவுக்குலாம் பயப்பட மாட்டான். ஆனால் வந்து அவன் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான், ஒரு கட்டுமான கம்பெனியில் வேலை பார்க்குறான். அந்த ஓனர் சொல்லுவார், மிகப்பெரிய கட்டடம் கட்ட வேண்டிய ஆர்டர் வந்திருக்கு, அதனால் வந்து ஒழுங்காக வேலை செய்யுங்க. ஒழுங்காக வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு சம்பளம். ஒழுங்காக வேலை செய்யலைன்னா உங்களை நான் அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பயந்து அந்த ஒரு அச்சுறுத்தல் விடுக்கப்படும் அங்குள்ள தொழிலாளர்கள். அந்த அச்சுறுத்தலுக்கு பயந்துக்கிட்டே அவங்க வந்து வேலை செய்வாங்க. இதுக்கு பேர் தான் அடிமைத்தனம் அப்படின்றது. ஏன்னா எதுக்காக இந்த அடிமைத்தனம், எதுக்காக இந்த அச்சுறுத்தல்? மிகப்பெரிய வேலைகளை செய்யணும் அப்படின்னா அச்சுறுத்தல் தேவைப்படுகிறது. அச்சுறுத்தாமல் யாருமே வந்து மிகப்பெரிய வேலைகளை செய்ய மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் சுயமாக அவங்களே அதை செஞ்சால் கூட அவங்களுக்கு தெரியும், நம்மளை யாரும் குறை சொல்லிடக்கூடாது, நம்மளை யாரும் திட்டிடக்கூடாது. இப்போ ஒருத்தர் வந்து ஓனருக்கு பயப்பட மாட்டார். பயப்படாமல் அவர் என்ன இவராகவே வந்து பொறுப்பெடுத்து ஒரு நல்லா கஷ்டப்பட்டு உழைப்பார்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் அவருக்கு ஒரு புரிதல் இருக்கும். ஒரு புரிதல் என்னென்னாக்கா, நம்ம பொறுப்பெடுத்து நம்மளை செய்யாமல் நம்மளை இன்னொருத்தர் வேலை வாங்கினா கூட நம்ம சரியாக வேலை செய்யலை அப்படின்னா 4 பேர் நம்மளை கேள்வி கேட்பாங்க. அந்த இதுக்கு நம்ம வச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க, அதில் வேலையை விட்டு அனுப்புவாங்க, அவமானப்படுத்துவாங்க. அந்த மாதிரி நம்ம வச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயந்து போய் தான் அவரும் அந்த வேலையை செஞ்சிட்ருப்பார். இதுக்கு பேர் தான் ஒரு அடிமைத்தனம் என்பது. அடிமைத்தனம் என்பது என்னவென்றால், அடிமைத்தனம் ஏன் தேவைப்படுது அப்படின்னா, மற்றவங்கள வேலை வாங்க வேண்டிய அவசியம் ஏன் வருது? இப்போது ஏன் ஒருத்தர் மேலதிகாரி, அது கீழே உள்ளவங்க வேலை பார்க்குறாங்க? எதுக்காக வந்து ஒருத்தர் வந்து வேலை வாங்க வேண்டிய அவசியம் ஏன் வருது அப்படின்னா, கடினமான வேலைகளை செய்வதற்கு வேலை வாங்கியே தேவை. கடினமான வேலைகளை செய்வதற்கு முதல்ல வழி நடத்தணும். ஒரு வேலை கடினமான வேலை இது வந்து தொழிலாளிகளுக்கு தெரியாது. அது தெரிஞ்ச ஒரு இன்ஜினியர் என்ன பண்ணுவார், மேஸ்திரி என்ன பண்ணுவார், ஒரு கட்டிடத்தை கட்டுறது சித்தாளுக்கு வந்து அந்த சித்தாள் கொத்தனாருக்கு வந்து ஒரு சித்தாளுக்கு கொஞ்சம் விஷயந்தான் தெரியும். அந்த சித்தாளை என்ன பண்ணுவார், கொத்தனார் வழி நடத்துவார். கொத்தனாருக்கு சித்தாளோட கொஞ்சம் அதிக வேலை தெரியும். அப்புறம் அந்த கொத்தனாரையும் சித்தாளையும் கொத்தனாரை வழி நடத்துறதுக்கு மேஸ்திரி தேவை. மேஸ்திரிக்கு கொத்தனாரோட கொஞ்சம் அதிகமான விஷயம் தெரியும். வெளியில் உள்ள விஷயம், வெளியில் உள்ள போய் பொருள்லாம் வாங்கிட்டு வர்றது, இவங்களை எல்லாத்தையும் வேலை வாங்குறதுக்கு இன்னும் அதிகமான விஷயம் தெரிஞ்ச ஒரு இன்ஜினியர் தேவை. அதனால் இந்த அடிமைத்தனம் கஷ்டமான வேலைகளை வாங்குறதுக்கு யாராவது ஒருத்தர் வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் தேவை. அதுக்கு பேர் தான் இந்த அடிமைத்தனம். அடிமைத்தனம் அப்போ ஏன் வந்ததுன்னா, நம்ம கஷ்டமான வேலைகளை செய்கிறோம் பார்த்திங்களா, அதனால தான் அடிமைத்தனம் வந்தது. அப்போ நம்ம எளிமையாக வேலை செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, அடிமைத்தனமே நமக்கு தேவையில்லை. எளிமையான வேலைன்னா என்ன அப்படின்னா, குடிசையில் வச்சுட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு உணவுப் பொருளை உற்பத்தி செஞ்சு மரங்கள், செடிகள், கொடிகள் நட்டு காய்கறிகள், பழங்கள்லாம் பறிச்சுக்கிட்டு கிழங்குகளை அறுவடை செய்து கொண்டு பால், முட்டை, கால்நடைகளை வளர்த்து கொண்டு நம்ம வாழ்ந்தோன்னு வச்சுக்கோன்னா நமக்கு அடிமைத்தனமே தேவையில்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து அடிமைத்தனம் ஏன் தேவையில்லை அப்படின்னா, அது ஒரு அவமானமான ஒரு செயல். யாருமே அதை விரும்புறதில்லை. மன அழுத்தத்தை தருகிற ஒரு செயல். இன்னொருத்தர்கிட்ட போய் அவர் சொல்கிறது, யாரோ ஒருத்தர், அவர் யாருன்னே தெரியாது, நம்மளோட சின்ன வயசாக கூட இருப்பான், அவன் நமக்கு மேலதிகாரிங்கிற பேரில் நம்மளை வேலை வாங்குவான். எவ்வளோ பெரிய அவமானம் இல்லை? சுயமரியாதைக்கு அப்படி ஒரு விஷயம் எனக்கு தேவையா? அப்படி என்ன எனக்கு விஷயம் கொடுத்துட போகிற? அப்படி நீ மானத்தை விட்டு மரியாதையை விட்டு நீ வேலை செஞ்சாதான் உனக்கு உன்னால் ஒரு காங்கிரீட் வீடை கட்ட முடியும், உனக்கு தேவையான ஆடைகளை வாங்கிக்க முடியும், நீ சாப்பிட முடியும். ஆக சுயமரியாதை இழந்து தான் நம்ம இந்த சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். நீ அடிமையாக இருந்தால் மட்டும்தான், நாமெல்லாம் அடிமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகிலே நம்ம வாழ முடியும். இந்த உலகத்தை உருவாக்குனதே அடிமைத்தனத்தால் தான் உருவாக்கணும். அடிமைத்தனம்னா என்ன? யாருன்னே தெரியாது, நமக்கு எந்த உரிமையும் கிடையாது, அவன் நம்மளை வேலை வாங்கி அவனுக்கு பயந்து போய் நம்ம வேலை செஞ்சு அப்படியெல்லாம் உருவாக்கப்பட்டதான் இந்த இயந்திர அறிவியல் உலகம். இதற்கு பேர் தான் அடிமைத்தனம். அடிமைத்தனம் என்பது அவமானத்திற்குரியது. ஒரு சுயமரியாதை இழந்து நம்மளோட சின்ன வயசில் உள்ளவங்களாம் நம்மளை வேலை வாங்குவாங்க. நமக்கு வந்து 40-50 வயசு ஆகும். ஆனால் வந்து நம்மளோட அதிகமாக படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் நமக்கு மேலதிகாரியாக ஒருத்தன் வருவான். யார்? அவனுக்கு வயசு 30. அவன் வந்து நம்மளை வேலை வாங்குவான். சார் அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, மரியாதையோட வேலை வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க.
மரியாதையாக வேலை வாங்கினாலும் அவர் சொல்கிற வேலையை நம்மலாம் செய்ய வேண்டியிருக்கு. இது எவ்வளோ பெரிய அவமானம் பாருங்கள். அவர் நமக்கு வயசு 50ன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வயசு 30. அவர் நம்மளை விட அதிகமாக படிச்சுட்டு வரான். அதனால் அவர் நம்மளை வேலை வாங்குறாரு. நம்மளை விட அவருக்கு விஷயமும் அதிகமாக தெரியும். அதனால் அவர் வேலை வாங்குறாரு. இருந்தாலும் ஒரு நம்மளை விட எவ்வளோ வயசு கம்மி, அவன் சொல்கிற வேலையெல்லாம் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. எவ்வளோ கேவலமான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் பாருங்கள். இதற்கு பேர் தான் அடிமைத்தனம். அந்த ஒரு சுயமரியாதைக்கே அங்கே மதிப்பு இருக்காது. அது மாதிரி பெண்கள் சொல்கிற வேலையை ஆண்கள் செய்வாங்க. இது ஒரு அடிமைத்தனமான ஒரு விஷயந்தான், ஒரு கேவலமான விஷயந்தான். தொழிலில் ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் வேலை பார்க்கணும். அதனால் பெண்களையும் ஆண்கள் வேலை வாங்கக்கூடாது, பெண்களை ஆண்கள் வேலை வாங்குறதும் ஒரு அவமானத்திற்குரியது தான். யாருன்னே தெரியாது, அவன் இதை செய் அதை செய், இந்த ஃபைலை எடுத்துகிட்டு வா, இந்த வேலையை முடிச்சிட்டியா, ஏமா உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது, இந்த வேலையை முடிக்கிறதுக்கு ஏமா இவ்வளோ எங்கள் கழுத்தை ஏமா இருக்கிற, இங்கே ஒழுங்காக சீக்கிரம் வேலை செய்யுமா, செஞ்சுட்டா தான் இன்றைக்கி வீட்டுக்கு போகணும், இந்த மாதிரி மிரட்டுவாங்க. நீ சோத்தை திங்கிறியா, எதாவது திங்கிறியா, இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கும். அப்போ வேலை செய்கிற இடத்துல வெறுமனே வேலை வாங்குறாங்க, சொல்கிறாங்க, செய்கிறாங்க, அது மட்டும் நடக்காது. அவர் ஒரு வேலை சொல்கிறாரு, இவர் செஞ்சுட்டு போகிறாரு, அப்படி மட்டும் நடக்கும். ஒழுங்காக செய்யலைன்னா திட்டுவாங்க, அடிப்பாங்க. அதுதான் அடிமைத்தனம். அடிபட்டு அவமானப்பட்டு மிதிப்பாங்க, பயங்கரமாக அடிப்பாங்க, கொத்தடிமையாக. ஆக எல்லா கொடுமையான எல்லா கேவலமான நடைமுறையும் இதில் நடந்துகிட்ருக்கு இந்த அடிமைத்தனத்தில். ஆக அப்படியெல்லாம் ஒரு உலகம் நமக்கு தேவையா? இப்படி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு இப்படி எல்லாத்தையும் பட்டு இப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழணுமா? அதுக்கு அந்த குடிசையில் சுயமரியாதையோடு வாழ்ந்துட்டு போகலாமே. எல்லோரும் ஆளுக்கு 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தரும் அந்த 2 ஏக்கர் நிலம் ஒவ்வொருத்தரும் கொடுத்துடணும். 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் அதில் அவங்கவுங்களுக்கு தேவையான உணவு உற்பத்தி பண்ணிட்டு போகலாமே. அதில் 1 ஏக்கரில் கால்நடைகள், ஆடு மாடு இது கொஞ்சம் வளர்த்து, 1 ஏக்கரில் காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகள், கடலை வகைகள், கிழங்கு வகைகள் இதை உற்பத்தி பண்ணி அப்படி ஒரு வாழ்க்கை, ஒரு சுயமரியாதை மிகுந்த ஒரு மானத்தோடு வாழ்ந்துட்டு போகலாமே. மானத்தோடு வாழ்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கௌரவம். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் போய் அங்கே யாரும் அடிமைப்படுத்த மாட்டாங்க. ஏன்? இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே யாரும் இன்னொருத்தரை அடிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க செய்கிற வேலை எல்லாமே எளிதான வேலைகள். எப்போ இன்னொருத்தரை அடிமைப்படுத்தணுன்னாக்கா, நாம் செய்கிற வேலையை கடினமாக இருக்கும்போது தான் மற்றவங்க நம்மளை வழிநடத்த வேண்டிய அவசியம் இருக்குது. மற்றவங்க சொல்லி நம்ம ஒரு வேலையை ஏன் செய்யணும் அப்படின்னா, எல்லா வேலையும் நம்ம இதில் தெரிஞ்சிக்க முடியாது, ஒருத்தரே தெரிஞ்சிக்க முடியாது. நம்மளை விட விஷயம் தெரிஞ்சவங்க ஒரு வேலையை சொல்லணும், அப்போ தான் நம்ம செய்ய முடியும், நம்மளை வழி நடத்தணும். ஏன்னா வேலை கடினமானது, அப்போ தான் இந்த அடிமைத்தனமே வருது. வேலை கடினமான வேலையை செய்ய நீங்கள் அடிமையாகிட்டே போவீங்க. இங்கே அடிமைத்தனம் தான் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நான் கடினமான வேலை செய்வேன்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டுக்காதீங்க. அதனால தான் அசிங்கப்பட்டு போகிறோம். எப்போவும் எனக்கு இப்போ அதை விட ஒருத்தர் நான் கடினமான வேலை செய்வேன் அப்படின்னா, அவர் கம்பெனியில் என்ன பண்ணுவார், அவரை 4 பேர் வேலை வாங்குவாங்க, அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு அடிமையாக இருந்து அவர் வேலை செய்வார். அவர் நிறைய சம்பளம் கூட கிடைக்கட்டும். அதே நேரத்தில் ஒருத்தருக்கு எந்த வேலையுமே எனக்கு சரியாக தெரியாதுங்க, கஷ்டமான வேலையை, ஐயோ எனக்கு அலர்ஜி, எனக்கு விவசாயம் தெரியுங்க, எனக்கு ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குது, ஒரு 4 ஏக்கர் நிலம் இருக்குது, அதில் நான் விவசாயம் பண்ணுவேன், எனக்கு அதுதான் தெரியும், மற்றபடி நமக்கு இந்த மாதிரி ஆஃபீஸ்லலாம் அவங்க சொல்கிற வேலைலாம் நான் அந்த அளவுக்கு பெரிய ஆள் கிடையாதுங்க, எனக்கு ஒன்றும் விவரம் தெரியாது, நான் சாதாரண ஆள் அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள். எந்த வேலையும் தெரியாமல் ஈஸியான வேலை தான் செய்வேன்னு சொல்கிறான் பாருங்கள். அவனும் வேலை வாங்க மாட்டான், இவனும் வேலை வாங்குகிற இடத்துல போய் நிற்க மாட்டான். ஏன்னா இவனுக்கும் அதை செய்ய தெரியாது. அதனால் எளிமையானவங்க சுயமரியாதையோடு வாழ வேண்டிய நிர்பந்தம் வந்துடுது. அப்போ எந்த வேலையும் தெரியாதவன் சுயமரியாதையோடு இருக்கான். அவனை யாவனும் வேலை வாங்க போகிறது கிடையாது. அது ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சரி. அதாவது பெருசாக எனக்கு எந்த திறமையும் கிடையாதுன்னு சொல்கிறான் பாருங்க, அவன் சுயமரியாதையோடு இருக்கான். ஆனால் அவன் அதிக பணம் சம்பாதிக்க போகிறதில்ல. ஒரு குடிசையில் வாழலாம், ஒரு விவசாயம் பண்ணலாம், அதிகமாக பணம் சம்பாதிக்க போகிறது, தன்னுடைய தேவைகளை எளிமையாக பூர்த்தி பண்ண, ஆனால் சுயமரியாதையோடு வாழ்கிறது. ஆனால் எல்லா விஷயமும் நான் ரொம்ப டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படிப்பு படிச்சுட்டு பயிற்சி எடுத்துகிட்டு வேலைக்கு போகிறான் பாருங்க, அவனை எல்லோரும் வேலை வாங்குவான், ரொம்ப கடினமாக வேலை வாங்க. எங்கேப்பா போகிற ஓவர் டைம், உன்னை வச்சு நிறைய வேலை வாங்கிட்டு இருக்குது, எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம், ஏன் அவசரப்படுற இரு அப்படிம்பாங்க. வேலை செய்வான், என்னப்பா ஒழுங்காக செய்ய மாட்டியா, ஒரு நல்லா வேலை செய்வோம் தானே உன்னை வேலைக்கு எடுத்தாங்க அப்படிம்பாங்க, திட்டுவாங்க. என்னையா ஒரு வாட்டி சொன்னால் அப்போ திரும்ப அந்த தப்பு பண்ணிகிட்டு இருக்க, என்ன தான் ஆள் நீ, என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படிம்பாங்க. ஒழுங்காக வேலை செஞ்சால் செய், இல்லைன்னா மேனேஜர்கிட்ட போட்டு கொடுத்துருவேன், முதலாளி வந்தாருன்னா அவ்வளோதான், அவனை சீட்டை கிடிச்சு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்படி இந்த மாதிரி அசிங்கம் எல்லா வேலையிலும் நடக்குது. இந்த அடிமைத்தனங்கிறது இந்த உலகம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிறது அருவருப்பானது, ஒரு அவமரியாதையானது.
அதனால தான் நோய் ஏன் வருதுன்றீங்க. இந்த அவமானங்களை சந்திக்க தான் அப்போ நமக்கு நோய்கள்லாம் வர்றதுக்கு காரணம். கோபம், அமைதியின்மை, என்னடா வாழ்க்கை இது, ஒரு மானம் மரியாதை மரியாதை ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடுது. அப்போ எளிமையாக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை யாரும் வேலை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே அந்த வேலையை ஈஸியாக செஞ்சு யாரும் சொல்லாமலே நீங்கள் அந்த வேலையை செய்வீங்க. என்ன வேலை? எளிமையான வேலைன்னா உணவு உற்பத்தி செய்கிறது தான். ஒருங்கிணைந்த வேளாண்மை. அது என்ன, ஆளுக்கு 2 ஏக்கர் நிலம், அதில் ஒரு ஆடு, ஒரு மாடு, 2-3 கோழி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கால்நடை, இந்த மாதிரி கோழி, அவ்வளோதான். அதில் அளவுக்கு அதிகமாக வச்சுக்கூட 3 மணி நேரம் தான் ஒரு நாள் வேலை செய்யணும். 3 மணி நேரம் தான் இந்த வேலையை செய்யணும். மீதி ஒரு நேரத்தில் விளையாடுறது, ஆடல், பாடல், காதல், குடும்பம், காமம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகம், பொதுநலம், அப்படி வேட்டையாடுதல், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. வேலை செய்கிறது மட்டும் நமக்கு வாழ்க்கை இல்லை. அப்போது ஒரு ஆளுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுத்துட்டா அதில் காய்கறிகள் நடணும், செடிகள் நடணும், கொடிகள் நடணும், கீரைகளை அறுவடை பண்ணணும். இதுதான். இதை சொல்கிறதுக்கு யாரும் உங்களை வேலை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை செய், தண்ணி பாய்ச்சினியா, அப்படி இப்படின்னு யாரும் உங்களை வேலை வாங்க மாட்டோம். அப்படி வேலை வாங்கினா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது எங்களுக்கு தெரியாதா, நீ சொல்லி தான் நாங்கள் செய்யணுமா, போயா அப்படிமா. இந்த நிலத்தை, என் நிலத்தில் நீ நிற்கக்கூடாது, உனக்கு தான் நிலம் இருக்குல்ல, நீ அங்கே போயிடு, இங்கேயே வந்து தொல்லை பண்ணுற, நாங்கள் வேலை செய்கிற இடத்துல எங்களுக்கு தெரியாதா, இந்த வேலையை, இந்த இத்து பண்ண வேலையை 10 வயசுக்குள்ளே உள்ள ஒருத்தன் கூட செய்வான், இதை வந்து இப்போ எனக்கு நீ சொல்லி தான் நான் செய்யணும் அப்படின்னு நம்ம திட்டி விட்ருவோம். ஆக இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் யாரையும் வேலை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. வேலை அப்படிங்கிற இடத்துல வந்து அன்பு பாசத்துக்கு இடம் இல்லை. அங்கே போய் ஒருத்தர் வேலை வாங்குறாரு அப்படின்னா அது வந்து அன்பு, அங்கே தான் அன்பு இருக்காத. நீங்கள் அப்பாவாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் ஒரு வேலை செய்கிற இடத்துக்குன்னு வந்துட்டிங்கன்னா அங்கே வந்து அந்நியராகிடுவீங்க. அங்கே உறவுமுறைக்கே இடம் இல்லை. அப்படிங்கும்போது ஒரு அப்பாவை வந்து மகனை வேலை வாங்கினாலும், மகன் அப்பாவை வேலை வாங்கினாலும் அது அவமானம் தான். யாரையும் வேலை வாங்கக்கூடாது, தனித்து தான் வேலை பார்க்கணும். யாருக்கிடையே வேலை பார்க்கக்கூடாது. நமக்கு நாமே முதலாளி, நாமளே தொழிலாளி. நாம் சொல்கிறத நாமளே செஞ்சுக்கணும். அந்த மாதிரி நமக்கு நாமே முதலாளி, நமக்கு நாமே தொழில். யாரையும் நாமளும் வேலை வாங்கக்கூடாது, நம்மளையும் யாரும் வேலை வாங்கக்கூடாது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அதுதான் அடிமைத்தனம் இல்லாத ஒரு உழைப்பு, வாழ்க்கை முறை, தொழிலில் அடிமைத்தனம் இருக்கவே கூடாதுன்னா அதுக்கு என்ன காரணம்? எப்படி இருக்கணும்னாக்கா, நாமளும் யாருக்கிடையும் வேலை பார்க்கக்கூடாது, நமக்கிடையும் நாமளும் யாரையும் வச்சு வேலை வாங்கக்கூடாது. இதுதான் அடிமைத்தனம் இல்லாத ஒரு வாழ்க்கை முறை, சுயமரியாதை. அப்படின்னா என்ன பண்ணணுன்னாக்கா, நம்ம செய்கிற வேலையை எளிமையாக்கிக்கணும். நீங்கள் வந்து மிகப்பெரிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு யாருக்கிடையும் நான் இருக்க மாட்டேன், எனக்கிடையும் யாருக்கிட்ட அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு மிகப்பெரிய கடினமான வேலையை செஞ்சிங்கன்னா அதுக்கு வந்து 10 பேர் இல்லாமல் நீங்கள் அந்த வேலையை செய்ய முடியாது. இன்னும் நிறைய பேர்த்த நீங்கள் வேலை வாங்காமல் அந்த வேலையை செய்ய முடியாது. அதில் நீங்கள் யாருக்கிடையே வேலை பார்த்தாகணும். இப்போ இதில் பாருங்கன்னா, இதில் என்ன நடக்குது அப்படின்னா, அடிமைத்தனமான வேலையில் ஒருத்தர் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அதே கம்பெனிக்கு என்ன பண்ணுறாரு, அவருக்கு வயசு ஒரு 60ன்னு வச்சுக்கோங்க. அதே கம்பெனிக்கு அவர் தொழிலாளியாக, ஒரு கடைநிலை தொழிலாளியாக வேலை பார்க்குறாரு. அதே கம்பெனிக்கு மேனேஜராக ஒரு பையன் வர்றாப்புல. அந்த பையன் யாருன்னா இவரோட பையன்தான். ஆக அந்த பையனே என்ன பண்ணுறான், தன்னுடைய அப்பாவை வேலை வாங்குறான். ஆனால் அப்பான்னு சொல்லக்கூடாது, அங்கே வேலை செய்கிற இடம்ல. சார் அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகன் சொல்கிற வேலையை வந்து அப்பா செய்கிறாரு. அந்த மாதிரியான நிலைமை வந்து இந்த மாதிரி அடிமைத்தனமான நிறைந்த ஒரு வாழ்க்கையில் ஏற்படுது. ஆக வந்து அடிமைத்தனம்னா என்னன்னு உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுருக்கும். இன்னும் மேற்கொண்டு நான் பேசுகிறேன்.